வணக்கம் டியர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு எப்படி ChatGPT யூஸ் பண்ணி ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மள நிறைய பேர்த்துக்கு ChatGPT அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ தெரியலனா சின்னதாக ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். ChatGPT அப்படிங்கிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணுற ஒரு சேட்பாட். ஸோ இது வந்து ஒரு ஜெனரேட்டிவ் AI டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி இருக்கிறதுல மோஸ்ட் பிக்கஸ்ட் டெக்னாலஜி எதுன்னா ஜெனரேட்டிவ் AI தான். ஒரு ஹியூமனோடைய கம்யூனிகேஷன் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹியூமனுக்கு அதே ஹியூமன் லாங்குவேஜில் ரிப்ளை பண்ணுறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு ஏஐயில் சொல்லுவோம். இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா OpenAI மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் 2 பேர் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் GPT 3.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. GPT-4 வந்து கம்ப்ளீட்டாக பெய்டு தான். அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு chat.openai.comங்கிற இந்த URL-க்கு மூவ் ஆகிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ சாம்பிளுக்கு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஐ வாண்ட் டு draw a human face. How can I do அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன கொஷின் கேட்குறேன். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் மாதிரி அதுக்கு ஜென்ரேட் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? ஒரு ஹியூமனுடைய ஃபேஸை வரைகிறதுக்கு, ஒரு ஹியூமனுடைய ஃபேஸை ட்ரா பண்ணுறதுக்கு எப்படி ட்ரா பண்ணணும், அதோட பேசிக் ஷேப்ஸு, கைட்லைன்ஸு, ஐஸு, நோஸு, மவுத்து, இயர்ஸு, ஹேரு, டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சா. இதுதான் இப்படி தான் இந்த வந்து ChatGPT இந்த ChatGPT ஒர்க் பண்ணும். இதையும் ChatGPT மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. GPT அப்படிங்கிறது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது தான் GPT. இதுக்கான காமன் கான்செப்ட் தான். இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக டைனமிக்காக ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இப்போ இந்த கொஷின் கேட்டிருந்தோம் இல்லையா, I want to draw a human face out, how can I do அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கள. அதே மாதிரி நம்ம ரெஸ்யூமுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTயில் கொஷின் கேட்கறதுக்காக ஒரு இன்ஜினியரிங் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த மாதிரி என்டிட்டிஸ் தேவைப்படும் அப்படின்னா ஒரு ரெஸ்யூம்க்கு, ஃபஸ்ட்டு நேம், ரெண்டாவது டெசிக்னேஷன், மூணாவது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ், அப்புறம் சம்மரி, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸ், academic project, professional skills, certification, academic
academic performance, basic information, ஸோ இந்த என்டிட்டிஸ் தான் முக்கியமான என்டிட்டிஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு இல்லை ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸ் ரெடி எடுத்துட்டா இதை நம்ம ஃப்ரெஷருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டா நீங்கள் ஒவ்வொரு டைமும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக டைனமிக்காக ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிடலாம். This is the information for my resume building. ஓகேவா? ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட டீட்டெயில்ஸை சாம்பிளாக என்டர் பண்ணுறேன். ஸோ உங்களோட டெசிக்னேஷன் ஏஐ எம்எல் இன்ஜினியர். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ஸோ பேசிக் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இமெயில் கொடுங்க. ஸோ இது மேண்டேட்டரி RTIL ஆர் gmail.com. ஸோ இதை நான் டம்மியாக ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ உங்கள் நம்பர். ஸோ டம்மியாக நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களை அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் எங்கே ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய உங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே லிங்க்டின்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் சில பேர் அதை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பில்டிங் எப்படி செக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலாக அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னோடய லிங்க்டின் அக்கௌண்ட்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆப்ஜெக்டிவ். ஸோ ஜெனரேட். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆப்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் எதுவும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ஆப்ஜெக்டிவ் ஃபார் மை ப்ரொஃபைல். ஸோ சம்மரி சேம் அதே மாதிரி தான். டு ஜெனரேட் data cutting edge summary based on my profile. ஓகே. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன பண்ணுறேன், ஸோ நான் நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சேனல் நேமே ஆட் பண்ணிக்கிறேன். லிங்கேஜ் திங்க் லேர்ன் AI. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டெசிக்னேஷன். ஸோ AI இன்ஸ்ட்ரக்டர் அட் லிங்கேஜ் திங்க் AI யூடியூப் சேனல். இப்போலேருந்து ஸோ நீங்கள் உங்களுடைய இது கொடுத்துக்கோங்க. ஸோ 2020 to present. ஓகே. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ நீங்கள் எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை கண்டினியூஸாக கமா கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு சாம்பிள் கொண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸ்.
ஸோ நீங்கள் இது வரைக்கும் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் டைரெக்டாக மென்ஷன் பண்ணினாலும் சரி, ஸோ சும்மா ஒரு ஓவர் வியூவாச்சும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் தான் அவங்க நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாக வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் 1, காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சில ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸை இங்கே மாற்றி என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் ஹெல்த் கேர் chatbot. So second one, DL face recognition system. Traffic ruler using CNN. ஓகே, ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி மேலே போட்டேன். ஸோ உங்கள் அகடமிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கும், ஸோ உங்கள் அகடமிக் ப்ராஜெக்ட் இல்லைன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ரிஃபரபிள் வே. ஸோ நீங்கள் இப்போ பண்ணி கூட சில ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ அகடமிக்லேயும் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், portfolio React JS site. Second one, IoT device control, IoT device controller. And finally, AI chatbot using LLM. ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை மோஸ்ட்டாக தெளிவாக ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் லிஸ்ட், first time ML DL LLM API. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை என்டர் பண்ணிக்கோங்க. இஃப் none skill set provider, fill common skill sets, based on my designation. உங்கள் டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எந்த சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில சர்டிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுங்கள். Solution.
ஸோ நான் இப்போதைக்கு டம்மியாக 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் 2 கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிவிடுங்க. போதும், அது போதும். பிஜி ஜிஎஸ்சி எம்எஸ்சி 8.3 CGPA. So same as UG. So undergraduate. So promo schooling. High school. High schooling. Computer science better. UI just second school. %89. Okay, basic information. Place. Sodamia. Salem. Okay. EOP. So கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும். Number 220. Okay. Languages. Tamil, English, Kannada. ஸோ நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராம்ப்டில் இன்புட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கொடுத்தாலே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு டைனமிக்காக இருக்காது. ப்ராம்ப்டிங்க்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்போது அது ப்ராப்பராக அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு என்டிட்டிக்கும் சின்னதாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது டெஃபினிஷன். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் மோஸ்ட் ஆஃப் டீலிமிட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி டீலிமிட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி அந்த ஃபீச்சரை காட்டுவாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, குயிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் நேம் capital letters. ஸோ மோஸ்ட் ஆஃப் ரெஸ்யூமில் உங்கள் நேம் கேப்ஸ் லெட்டரில் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட டெசிக்னேஷன் அண்டர் த நேம். ஸோ உங்கள் பேரு கீழே உங்கள் டெசிக்னேஷன் வர மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாருக்கும். ஸோ இந்த டெசிக்னேஷன் ஃபீல்ட் உங்கள் நேமுக்கு கீழே வர மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட்
information align fit if contact information are not provided, please mention none. Okay. Next objective is to enhance. ஸோ நீங்கள் ஏற்கனவே அப்ஜெக்டிவ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணணும். என்ஹான்ஸ் த கரண்ட் வெர்ஷன். ஸோ அப்படி இல்லை கொடுக்கல அப்படின்னா generate a new objective based on my profile. ஸோ நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அதையவே ஜென்ரேட் பண்ணி சொல்லிட்டோம். சேம் சம்மரிக்கு அதே மாதிரி தான். Just to enhance the current version or else generate a new summary based on my profile. So next, professional experience. ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ enhance the current version and add more suitable roles and responsibility. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா ஆர் இஸ் none to mention. Okay. So okay, next professional eval enhancing the content for technically and mention roles and responsibilities based on projects or yes none to mention it. Okay. So next academic projects. ஸோ அகாடமிக் பாயிண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு if I have enhancing using the content for more technically or
if mention none suggest if mention none if mention none if mention none please suggest some online content relevant to my destination, my profile. ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி சில கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. Professional skills. Yes. So professional skills is mandatory. If not, mention any skills. ஸோ நீங்கள் எந்த ஸ்கில்ஸுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா fit more than 10 skills for relevant education and designation in industry. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேட்ச் பண்ணி. ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வந்து மேண்டட்ரி. ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸும் கொடுக்கல அப்படின்னா ஸோ ஒரு மோர் தென் 10 ஸ்கில்ஸை வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சர்டிஃபிகேஷன் have. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸை ப்ராப்பர்லி ஹைலைட் பண்ணணும். ஹைலைட். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆர் நாட் given some online certifications just based on my profile. ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் இருக்க சில கோர்சஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் academic performance is highlighted and academic performance is highlighted and the score is mentioned CGPA if given score is percentage to convert CGPA. ஸோ நீங்கள் உங்கள் அண்டர் கிராஜுவேட்ஸை பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை சிஜிபிஏக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஃபார் கிராஜுவேட் டிகிரிஸ். ஸோ சிஜிபிஏவை நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து டிகிரிஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கூலிங்க்கு பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டிகிரிஸ்க்கு மட்டும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன். Align properly or not given fill and okay.
ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து டு கிரியேட் a proper enhancing content for my resume based on the above information. ஓகேவா? ஸோ முக்கியமாக ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேக்வேர்ட் ஸ்லாஷில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, ஸோ பேக்வேர்ட் ஸ்லாஷ் ஆட் பண்ணும்போது அந்த லைன் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மீனிங். ஸோ மறக்காமல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிட்டோம். ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சாட்பாட் அதோடைய ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ ரெஸ்யூம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ChatGPTயை ப்ரீடிஃபைன்டாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஆர் மை ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் மேக்கர் ரெவ்யூ மேக்கிங் அசிஸ்டன்ட். Build my resume based on the provided information. ஃபஸ்ட்டு ஸோ நீ என்னுடைய ரெஸ்யூம் மேக்கிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது ஸோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு எனக்கு ரெஸ்யூம் பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏன் இந்த ப்ராம்ப்டிங் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதா இருந்தால் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களோட எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், ஸோ அதுக்கான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராம்ப்டில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஃபெட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபெட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ நம்ம ப்ராம்ப்டையும் நம்ம ChatGPT ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமா, கிரியேட் ஏ கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ அது கேபிட்டல் லெட்டரில் க்ரியேட் பண்ணிவிடுச்சு. ஸோ டெசிக்னேஷன் அண்டர் த நேம் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம நேமிக்கையில் நம்ம டெசிக்னேஷனை மென்ஷன் பண்ணிவிடுச்சு. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை அலைன் பண்ணி ஃபெட்ச் பண்ணிவிடுச்சு. நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துடுச்சு, இல்லைன்னா நன்னு வந்திருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரேட் அ ப்ராப்பர் அப்ஜெக்டிவ் ஃபார் மை ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருந்தோமா. ஸோ ஏஎம்எல் எஜுக்கு நம்ம டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு அப்ஜெக்டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு அப்ஜெக்டிவ் மென்ஷன் பண்ணி டு என்ஹான்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரிசல்ட், சம்மரி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து சம்மரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து
வெறும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருந்தா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் டு என்ஹான்ஸ் அவர் கரண்ட் கண்டென்ட். ஸோ ஏன்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், ஸோ என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆட் மோர் சூட்டபிள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியதுனா, ஸோ நான் என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருந்ததுனால ஸோ எனக்கு ஒரு 3 பாயிண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் நான் வெறும் டைட்டில் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்களே பார்க்கலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருந்தோமா? ஸோ ப்ராஜெக்ட்ஸு என்ஹான்ஸ் இந்த கண்டென்ட் டெக்னிக்கலி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். டெக்னிக்கலி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் ஸோ டெக்னிக்கலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸோ சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதை ஆட் பண்ணியிருக்கு. ரிப்ளை லேர்னிங் ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கான்வலேஷன் நியூரல் நெட்வொர்க்குங்கிறதை அதை ஆட் பண்ணியிருக்கு, டெக்னிக்கலாக அதை ஆட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அது மாதிரி தான். ஸோ அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ நம்ம எதுக்குமே நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எதுவுமே கொடுக்கலனாலும் ஆன்லைன் சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். நான் கொடுத்த ஸ்கில்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது வெறும் 6 ஸ்கில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன். பைத்தான் கொடுத்துருந்தேன். கம்ப்யூட்டர் விஷன், டென்சர்ஃப்ளோ, ஸோ இதெல்லாமே இந்த ஃபீல்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது, டெசிக்னேஷனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது அதுவே மென்ஷன் பண்ணிக்கிச்சு. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் ஸோ ப்ராப்பராக அலைன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிஜிபிஏ கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ பர்சன்டேஜை இந்த ஸ்கூலிங்க்கு, ஏன்னா நம்ம கிராஜுவேட் கோர்சஸ்க்கு மட்டும்தான் சிஜிபிஏ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக அதை மட்டும் சிஜிபிஏயில் கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஹை ஸ்கூலிங்க்கு அது டைரெக்டாக பர்சன்டேஜில் கொடுத்துருச்சு. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் சூட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ராம்ப்டை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 டைம் 4 டைம் ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செகண்ட் டைம் ரீஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, கண்டென்ட்டே சேஞ்ச் ஆகி தான் வருது. ஸோ நம்ம கொடுத்த என்டிட்டிஸ் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால டேங்கப்பா. ஸோ நம்ம பாருங்கள், ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணி கட்டியிருக்கு. ஆன்லைன் கோர்சஸ் ரீச்சிங் ஓவர் த 1 million சப்ஸ்கிரைபர்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அகாடமிக் சேனல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் ஒவ்வொரு டைமும் பாருங்கள் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகே, அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், போஸ்ட் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். ஸோ ஏன் இப்போ வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரலை அப்படின்னா, ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. பார்த்தீங்களா ஏன் வரலைன்னா, உங்களுடைய ப்ராம்ப்ட் பெருசாக இருக்குது. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட் பெருசாக இருக்கும்போது அதால் அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது. ப்ராப்பராக நீங்கள் எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் ஜென்ரேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னு நீங்கள் இன்னொரு வருஷன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த வருஷன் கொடுக்க பார்க்குறேன். சம்டைம்ஸ் சில டைம் அப்படி தான், சம்டைம்ஸ் சில கண்டென்ட் ஸ்கிப் ஆகிடும் ஏன்னா ஜென்ரேட் பண்ணுறதுனால. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 3-4 டைம் ரீஜெட் பண்ணுங்கள். இல்லை வந்து கீழே வந்து அதை மட்டும் அதை மட்டும் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணி கேட்டிங்கன்னா அதை மட்டும் தனியாக கூட வரும், ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ChatGPTயில் கஸ்டமைஸ் ஜிபிடி, ஸோ இதே நம்ம வந்து கோடிங்கில் யூஸ் பண்ணும்போது
இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, இப்போது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு. அதுலேயும் ஒரு ஃபீல்ட் மிஸ் ஆகிடுச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ பிளேஸ் வந்து மிஸ் ஆகலை, ஃபஸ்ட்லேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்டை கண்டினியூஸாக நிறைய டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக கோடிங்கில் கொடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டை டைரெக்டாக எம்டி டேட்டாவாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்கில் இந்த ப்ராம்ப்டை டைரெக்டாக கோடிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த ChatGPTலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நியூவாக அப்டேட் பண்ண ஃபீச்சரில் உங்களுடைய லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஸ்லைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் ChatGPT அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் நியூ சேட். ஓகே, அடுத்து நியூ சேட்லேருந்து ஓப்பன் ஆகிக்கும், ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இருக்குங்க கஸ்டமைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். How would you like to ChatGPT to respond? So instructions. What would you like to ChatGPT to know about your provider better response? ஸோ உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். How would we like to ChatGPT to respond? ஸோ ChatGPT அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்? ஸோ கஸ்டமைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்பர் ஜென்ரேட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ரெண்டாவது நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன், ChatGPT நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், 1500 கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ப்ராம்ப்ட்டு கரெக்டாக 1500 லிமிட்குள்ளேயே இருக்குது. ஸோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ சேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் ஏ ரெஸ்யூம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராம்ப்டிங்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக ஃபெச் பண்ணி எடுத்துக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே உங்களுக்கு ரெஸ்யூமும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறதுனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் கேன் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மட்டும்தான் சொல்யூஷனா அப்படின்னா இது மட்டும்தான் ஆப்ஷன்ஸ்னு கிடையாது. ஸோ நம்ம இந்த ப்ராம்ப்டே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஜேடி யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படி அந்த ஜேடியை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அந்த ஜேடிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இந்த ரெஸ்யூமை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஜேடி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் லிங்க்டின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய லிங்க்டின் பேஜ். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ஜேடி காப்பி பண்ணலாம்.
ஜாப்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏஐஎம்எல் பைத்தான் டெவலப்பர், ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அந்த ஜாபோட ஜேடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தான் ஜேடி. ஸோ கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் update my resume based on this JD அப்படின்னு சொல்லிட்டு ஜேடியை பேஸ் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஜேடிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் ஜேடிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஜென்ரேட் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் ஈஸியாகவே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு, ஸோ அவங்க அசூர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அசூர் சாட்பாட், ஸோ அதுவே ஆட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க, ஸோ அவங்க ஸோ உங்கள் அதில் இருக்க முக்கியமான கீவேர்ட்ஸை உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அவங்க வந்து எஸ்கியூஎல், NoSQL டேட்டாபேஸ், REST API இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கு ப்ரிஃபரபிள். ஸோ சில அன்வான்ட் கண்டென்ட்ஸ் வரும், அதனால் ரீசெக் பண்ணிக்கோங்க. சில கண்டென்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் இது மாதிரி டைப் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம இதையே இன்னும் கூட ஸோ இந்த ஜேடி வச்சு அதிகமாக க்ரியேட் பண்ணுறோம். நீங்கள் அதிகமான அப்ளிகேஷன் போடுறதா இருந்தால், ஸோ நீங்கள் நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் காப்பி பண்ணி ஸோ இது மாதிரி அப்டேட், ஸோ அதோட ஜேடியை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி போட்டாலே போதும், இதை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அப்டேட் மை ரெஸ்யூம் பேஸ் ஆன் திஸ் ஜேடி அப்படி சொல்லிட்டு எந்த ஜேடியும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டமைஸ் சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற டேபில் பேஸ்டு ஆன் ப்ரொவைடர் ஜேடி சேவ் பண்ணிட்டா போதும். ஸோ அதே இப்போ நம்ம நியூ சாப்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் இங்கே எந்த இதுவுமே நான் ஆட் பண்ணவே கிடையாது, ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ அந்த ஜேடியை பேஸ் பண்ணி எனக்கு ரெஸ்யூம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு காலையில் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன அப்டேட்டும் சரி குயிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்து ஸோ ஒவ்வொரு ஜேடிக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி ஸோ உங்களுடைய வேர்டில் போட்டுட்டு ஸோ இது மாதிரி பாக்ஸ் மோஸ்ட் ஆஃப் இந்த காப்பி மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, டைரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மலைஸ் ஆகிடும், இல்லை இன்னும் நார்மலாகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நார்மல் ஆகலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அதிக டிசைன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏடிஎஸில் உங்கள் டிசைனாலேயே சில இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போகலாம். ஸோ நார்மலாக கை கேச்சராக இருந்தால் போதும். அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், ஸோ ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணணும்.
ஸோ இதுவே கம்ப்ளீட்டாக ரெண்டு பேஜ் வர மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக ஒரு பேஜில் கவர் பண்ண பாருங்கள். ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது 2 பேஜ் ஓகே தான். ஓகே. ஸோ குயிக்காக எப்படி ChatGPT யூஸ் பண்ணி லைஃப் டைமுக்கு ப்ராஜெக்ட் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது அப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.